வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அன்ஷிதா வந்து ராணவ் கிட்ட சாரி கேட்குறாங்க. எதுக்காக சாரி கேட்டாங்க அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ட்ரூத் அண்ட் டேர் அந்த கேம் வந்து விளையாடிட்டு இருந்தாங்க. அப்போ ராணவ் கிட்ட அன்ஷிதா வந்து ஒரு கொஷின் கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி நீயே பவித்ராவை வச்சு நீ லவ் கண்டென்ட் பண்ணுறியே, உனக்கு வந்து அசிங்கமாக இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. எஸ் ஆர் நோ மட்டும் சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் ராணவ் வந்து எல்லா இடத்துலையும் அவருக்கான கருத்தை வந்து கண்டிப்பாக யார் என்ன சொன்னாலும் தெரிவிச்சே தீருவேன் அப்படின்ற மாதிரி எஸ் நோன்னு சொல்லாமல் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஸோ இந்த பர்ட்டிகுலர் விஷயம் வந்து நானும் பவித்ராவும் பேசி கண்டென்ட்டாக தான் நான் பண்ணுறேன். ஸோ அவங்கள வந்து ஹர்ட் பண்ணணும்லாம் நான் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓ அப்படியா, அப்போ நீ வந்து நீயும் பவித்ராவும் பேசி தான் வந்து இந்த விஷயம் பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு எஸ் அப்படின்றாரு. ஸோ ஓகே, அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு அன்ஷிதா வந்து படுத்துடுறாங்க. பட் அவங்க அவங்க கேட்ட இன்டென்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பவித்ராவை ஏன் ஹர்ட் பண்ணுற, அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தில் வந்து அவங்க கேட்டாங்க. பட் இது வந்து தப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா புரிஞ்சுக்கிறாரு ராணவ். ஸோ தட் அவர் வந்து ஹர்ட்டும் ஆயிடுறாரு. ஸோ அது எங்கே டிஸ்கஸ் பண்ணுறாருன்னு பார்த்திங்க அப்படின்னா, அந்த பர்ட்டிகுலர் விஷயத்தை வந்து அன்ஷிதா கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி லைக் பவித்ரா கிட்ட வந்து சொல்கிறாரு. ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணுறது வந்து ஃபன்னாக போச்சு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு ஃபன்னாக தான் தெரியுது, உங்களுக்கும் அது ஃபன்னாக தான் தெரியுது. பட் மற்றவங்களுக்கு இது வந்து ஃபன்னாக தெரிஞ்சால் ஃபைன். பட் அவங்களுக்கு வந்து ஃபன்னாக தெரியாமல் இதை எக்ஸாஜரேட் பண்ணாங்க அப்படின்னா அது நல்லா இருக்காது அப்படின்றத வந்து பவித்ராவும் டைரெக்டாக சொல்லிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் எல்லாரும் வந்து தூங்க போயிடுறாங்க. அப்போ ராணவ வந்து கூப்பிட்றாங்க. அன்ஷிதா கூப்பிட்டு வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. நான் வந்து இது கன்டென்ட்டுக்காக நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்றது எனக்கு தெரியாது. ஸோ அதனால தான் நான் அப்படி கேட்டேன். ஸோ நீ ஹர்ட் ஆயிருந்த அப்படின்ற பட்சத்தில் என்னை மன்னிச்சிக்கோ அப்படின்ற மாதிரி டைரெக்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா, அதுவும் உடனே மனசுக்குள்ளே எதுவும் வச்சுக்காமல் அன்ஷிதா பண்ண இந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது. ஸோ எவ்வளோ கிளாரிட்டியாக அவங்க இருக்காங்க அப்படின்றது. ஸோ அவங்க கேட்டது வந்து கேட்ட விதம் வந்து தப்பு அப்படின்ற பட்சத்தில் அவங்க வந்து உடனே சாரி கேட்டாங்க ராணவ் கிட்ட. ராணவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது ஈஸியாக அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. ஏன்னா அவங்க வந்து வேணும்ட்டே கேட்கல, அவங்க வேறு மாதிரி புரிஞ்சிருக்காங்க, அதனால் அப்படி கேட்டாங்க. பட் உண்மை தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்களும் வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் ராணவும் வந்து ஹாப்பியாக வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி தூங்க போனார் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி லைக் செம கிளாரிட்டியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அன்ஷிதா டே பை டே விளையாடிட்டு வராங்க. ஸோ அப்கமிங் வீக்ஸில் அவங்களோட கேம் எப்படி இருக்குது அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். ஸோ உங்களோட கமெண்ட்ஸ் என்ன, அன்ஷிதா இந்த மாதிரி சாரி கேட்டதுக்கு அப்படின்றத இந்த வீடியோக்குள்ள கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பாய்.